வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் 3 விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் 3 விஷயம், 3 முடிவுகள். தெரிந்து கொண்டால் கண்ணீர் விடாமல் இருக்கலாம், கவலைப்படாமல் இருக்கலாம். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் அப்போ பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் தெரியும், அதை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனத்தில் பிறந்தவர்களே, மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு எப்பயும் தேவையான ஒரு விஷயம் நிதானம். எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியதுதான் உங்களுடைய மைனஸா இருக்கும். ஏன்னா இங்க எப்பொழுதுமே வெளிப்படையாக இருக்கும் நபர்களை எல்லோருக்கும் பிடித்து விடாது. சோ குற்றம்னாலும் சரி, ஒரு நல்ல விஷயம்னாலும் சரி, நேரடியாக நீங்கள் வெளிப்படுத்தி விடுவீர்கள். சோ நடிக்க தெரியாதவர்கள் நீங்கள். சோ அதனாலேயே உங்களை நல்லவர்கள் என்று சொல்பவர்கள் மிக குறைவு. சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு சில விஷயங்கள், அதுவும் குறிப்பாக ஒரு 3 விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, நிதானம் தேவை. சோ அப்படிப்பட்ட 3 விஷயம் எது அப்படின்னு பார்த்தா, முதல்ல தொழில் விஷயம். நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு தொழில் தொடங்கும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போறேன், இல்ல தொழில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுல கொஞ்சமாவது விழிப்புணர்வு தேவை. பார்ட்னர்ஷிப் கூட நல்ல நண்பர்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். சோ அதுல கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்க. இதுவே குறிப்பாக வெளிநாடு சம்பந்தமான தொழில்களாக இருந்தால், வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றீங்க இல்ல இறக்குமதி பண்றீங்க அப்படின்னா சோ அதுலயும் கூடுதல் கவனம் தேவை. சோ முதல்ல நீங்க கவனமா இருக்கிறது தொழில் விஷயத்துல. சோ வேலையை விட தொழில கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. இரண்டாவது, தாய், பெரியப்பா, தகப்பனார், சித்தப்பா, தாத்தா, பாட்டி போன்ற முன்னோர்களுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு ஒரு நினைச்சு அந்த பூர்வீக சொத்துக்கு அதிகமான முறையில் செலவு செய்வது, அதே போல அவர்களுக்கு கடமை ஆற்றுவது. சோ உங்களோட உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க தாய் தந்தருக்காக, தாத்தா பாட்டிக்காக அதிகமான முறையில் கடமை ஆற்றுகின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அங்கே கிடைக்கப்படாமல் உங்களுக்கு ஒரு பக்கம் துரோகம் இழைக்கப்படும். அதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. சோ ரொம்ப எதிர்பார்த்து நீங்கள் அதை செய்து விடாதீர்கள். மேலும் பூர்வீக சொத்து வருவதிலும் சிக்கல்கள், பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். அதனால அதுல நேர காலத்தையும் பணத்தையும் அதிகமான வரை செலவு செய்து விடார்கள். அடுத்து படிப்பு, உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன், படிப்பு சான்றிதழ். படிப்பு சான்றிதழ் எங்கேயாவது கொடுத்து நீங்க வேலைக்கு சேரும்போது அந்த அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், பத்திரங்கள், இடத்து பத்திரம், நிலத்து பத்திரம், சொத்து பத்திரம், அதுல கையெழுத்திடும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. சோ உங்களுக்கு பிரச்சனை வந்தா அதுல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த 3 விஷயத்திலும் கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனத்தோடு இருந்து விட்டால் வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரும் கஷ்டமும் பட தேவையில்லை. சரிங்களா? சோ இது எப்பவுமே மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. இந்த பத்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நிற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.